கடலளவு கஷ்டம் வந்தாலும் கலங்காம எதிர்க்கும் கடகராசி நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. கடகராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு தங்கமான மனசுக்காரங்க தான் கடகராசிக்காரங்க. ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் தீராத வலியும் தான். இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போகுது. அடுத்த 40 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில 7 முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முக்கியமான காரியம் பண்ணணும். ஒரே ஒரு உறவை விட்டு நீங்க முழுசா விலகி இருக்கணும். அந்த எந்த உறவு, ஏன் விலகி இருக்கணும்னு நான் விளக்கமா சொல்றேன். ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த பதிவுல ஒவ்வொரு வார்த்தையையும் உங்களுக்காகவே சொல்லப்படுகிறது. அதனால கூர்மையா கவனிச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற கருத்தை உள்வாங்கிக்கிட்டு உங்க வாழ்க்கையே வாழுங்க. நீங்க கடகராசிக்காரங்களா இருந்தா உங்களோட நட்சத்திரத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அது எப்பேற்பட்ட நட்சத்திரம் அப்படின்றத நான் சொல்றேன். கடகராசிக்காரங்க இயற்கையாவே ரொம்ப பாசக்காரங்க. யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட அன்பா 2 வார்த்தை பேசிட்டா போதும், அவங்களுக்காக உயிரையே கொடுப்பீங்க. ஆனா அந்த பாசத்தை இங்க இருக்கிற பல பேர் தப்பா தான் பயன்படுத்துவாங்க. அதனாலதான் உங்க மனுஷங்க எல்லாரும் பாசத்தை சரியா பயன்படுத்திட்டா எல்லாரும் கடவுள் ஆயிட மாட்டாங்களா? உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சுக்கிட்டு கடைசியில உங்களையே நடுத்தெருவுல அனாதையா நிக்க வச்சிருவாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு உங்க வாழ்க்கையில. ராத்திரி நேரங்கள்ல தூக்கம் இல்லாம தலையணை நனையிற அளவுக்கு தனிமையில அழுதுட்டு இருக்கீங்க. உங்க உண்மையான அன்புக்காக, மதிப்புக்காக யாராவது ஒருத்தங்க வரமாட்டாங்களா அப்படின்னு டெய்லியும் ஏங்கி 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 தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நாம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்னு கடவுள்கிட்ட பல முறை கேட்டு அழுதுருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரியுது. கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய முட்டுக்கட்டை இருக்கு. உங்க கூடவே இருந்து உங்க நிம்மதியை அடியோட கெடுக்கிற ஒரு உறவு உங்க வாழ்க்கையில இருக்கு. அந்த உறவு உங்க வாழ்க்கையை விட்டு நீங்கணும். அப்படி நீங்கினா மட்டும்தான் நான் சொல்ற எல்லா பலன்களும் உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்க மேல உசிரியே வச்சிருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள உங்களை ரொம்பவே காயப்படுத்திட்டு இருக்காங்க. உங்க முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்காகவே அவங்க சாத்தானால அனுப்பப்பட்டிருக்காங்க. அவங்க வீசுற அந்த போலி அன்புல நீங்க மயங்கி கிடக்காதீங்க. அந்த உறவை நீங்க சரியான நேரத்துல அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து விலகி இருந்தா மட்டும்தான் நான் சொல்ல போற அந்த எல்லா விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கும். என்ன உறவுன்னு நீங்க இப்போ ரொம்ப குழப்பத்துல இருப்பீங்க. அது உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்ல நெருங்கிய நண்பரா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வந்த உறவா இருக்கலாம், இல்ல உங்களால வந்த உறவா கூட இருக்கலாம். உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன். அவங்க எப்பவுமே உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன நல்லது பண்ணாலும், உங்க உயிரையே பிழிஞ்சு அவங்க கையில கொடுத்தாலும் அதுல தப்பு கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட காரியம் ஆகணும்னே தவிர உங்களுக்கு ஒரு காரியம்னா அவங்க உங்களுக்குன்னு வரவே மாட்டாங்க. காரியம் முடிஞ்சதும் அவங்க யாருன்னே தெரியாத மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுவாங்க. உங்களை மத்தவங்க முன்னாடி மட்டம் தட்டி பேசுவாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு அல்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, இப்பவும் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அவங்கள நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா தூக்கி எறியணும். எப்படி தினமும் சேர்ற குப்பைய நம்ம அடுத்த நாள் காலையில தூக்கி குப்பை தொட்டியில போடுறோமோ அதே மாதிரி அந்த நபரை நீங்க தூக்கி குப்பை தொட்டியில போடணும். அவங்க திருந்திடுவாங்க, நாளைக்கு மாறிடுவாங்க, நம்ம பாசத்தை புரிஞ்சுக்குவாங்கன்னு திரும்ப திரும்ப அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஏமாந்து போறதுதான் உங்களோட முதல் பலவீனமே. இந்த தடவை நீங்க அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக, உங்க நிம்மதிக்காக நீங்க கொஞ்சம் சுயநலமா யோசிச்சு தான் ஆகணும். இந்த உறவை விட்டு விலகிறது ஆரம்பத்துல உங்களுக்கு ரொம்ப வலியா இருக்கலாம். ரத்தம் சிந்துற அளவுக்கு மனசு துடிக்கலாம். வலியா இருக்கலாம். என்னடா இது, நம்ம இவங்களை தூக்கி போட்டுதான் ஆகணுமா அப்படின்னு நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உங்க வாழ்க்கையில புரிஞ்சுக்கோங்க, நம்மள கஷ்டப்படுத்துற எந்த உறவும் நமக்கான உறவு கிடையாது. அதை தூக்கி குப்பை தொட்டியில போடுறது மட்டும்தான் உங்களுக்கு செய்ய வேண்டிய முதல் காரியம். ஒரு பெரிய விஷக்கடிக்கு மருந்து வைக்கும் போது எரியத்தான் செய்யும். அதுக்காக மருந்து வைக்காமல் இருந்தால் உயிர் போயிடும். அதே மாதிரிதான் இதுவும். நீங்க அந்த நச்சு உறவு கிட்ட இருந்து விலகினீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் கண்ணுக்கு தெரியும். அடுத்த நாள் உங்க கவுண்டன் ஆரம்பிக்கும். உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியம் பிறக்கும். இவ்வளவு நாள் எதை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்களோ, யாரை பார்த்து ஒதுங்கி போனீங்களோ அவங்கள நேருக்கு நேரா சந்திச்சு துணிச்சலா வாழ்வீங்க. உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஒரு நேர்மையான ஆற்றல் உருவாகும். உங்க முகம் எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு பிரகாசத்தோட இருக்கும். ஒரு தேஜஸ் பிறக்கும். இதெல்லாம் அந்த உறவை விட்டு நீங்க விலகினா அடுத்த சில நாட்களிலேயே உங்களுக்கான கண்கூடா பாப்பீங்க. கடகராசிக்கு அதிபதியே சந்திரன் தான். சந்திரன் எப்படி வானத்துல தேய்பிறை வளர்ப்பிறை ஒவ்வொரு நாளும் மாறுதோ அதே மாதிரி தான் உங்க மனசும் சந்தோஷமும் கவலையும் துக்கமும் துயரமும் மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரம் எல்லாரையும் விட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க.
திடீர்னு எந்த காரணமும் இல்லாம ரொம்பவே சோகமாயிடுவீங்க, தனிமையை தேடி போவீங்க. இந்த மனநிலை மாற்றத்துக்கு முழு காரணமே உங்களை சுத்தி நீங்க வச்சிருக்கிற சில எதிர்மறையான ஆட்கள் தான். குறிப்பா நான் திரும்ப திரும்ப சொல்ற அந்த ஒரு உறவு, அவங்க உங்களை நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட இருக்க விட மாட்டாங்க. அவங்கள தூக்கி போட்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கை அன்னியிலேருந்து ஆரம்பிக்கும். அவங்க சந்தோஷத்துக்காக உங்களை பலிகடா ஆக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க சீக்கிரமா புரிஞ்சுக்கலனா உங்க வாழ்க்கையில நீங்க படப்போற நஷ்டம் கஷ்டம் ரொம்ப பெருசா இருக்கும். இவங்க கிட்ட பணம் காசு இருக்கும்போது சுத்தி சுத்தி வருவாங்க. நீங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு உதவி தேவைப்படும் போது யாருமே எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு கடனா பணம் கொடுத்து நம்பி ஜாமீன் போட்டு அதை திரும்ப கேட்க முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க. நீங்க கேட்டா அவங்க கோச்சுக்காங்களோ, உறவு கெட்டு போயிடுமோ அப்படின்னு பயந்து பயந்து சிந்தி சம்பாரிச்ச எல்லா பணத்தையும் ஏமாந்து நிக்கிறீங்க. இனிமே அந்த தயக்கம் வேணாம். உங்களுக்காக நீங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சாதான் உங்க வாழ்க்கை முன்னேறும். உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பணம் எப்படி உங்களை தேடி வருதுன்னு மட்டும் ஆச்சரியமா பார்க்காதான் போறீங்க. எதுக்குன்னா அந்த ஒரு உறவை நீங்க துண்டிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ள நீங்க பாதுகாப்பா இருக்க பழகிக்கணும். அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தது போதும். இனிமே உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. வெளியில சிரிச்சு சிரிச்சு உள்ள விஷத்தை வச்சிட்டு இருக்கிற அந்த உறவுகளை நீங்க தூக்கி போட்டு தான் ஆகணும். உங்க சொந்தக்காரங்க மத்தியில, உங்களை சுத்தி இருக்கிறவங்க மத்தியில நீங்க ஒரு ஏமாளியா, எதுவுமே தெரியாதவரா தான் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரியும். யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு உங்க உள்ளுணர்வு அப்படியே அப்பட்டமா காட்டி கொடுத்துரும். ஆனா உங்க நல்ல மனசுக்கு ஏத்த நீங்க பாவ மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இனிமே அந்த தப்ப பண்ணாதீங்க. அந்த குறிப்பிட்ட நச்சு உறவை நீங்க கத்தரிச்சு விட்டா அடுத்த நிமிஷமே நான் சொன்ன அந்த எல்லா விஷயமும் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். இத்தனை நாளா உங்க கையில காசு பணமே தங்காம வந்த வழி தெரியாம போன எல்லா பணமும் திரும்ப வரும். நீங்க பட்ட பெரிய பண கஷ்டத்துல இருந்து மீளதான் போறீங்க. அது அப்படியே அடியோட மாறப்போகுது. நீங்க உழைச்ச உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்காம யாரோ ஒருத்தர் அந்த பேரை வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா இனிமே அப்படி நடக்காது. உங்க உழைப்புக்கான முழு அங்கீகாரமும் பணபலமும் உங்களை தேடி வரப்போகுது. அந்த பணம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நேரத்துல உங்களை தேடி உங்க கைக்கு வந்து சேரும். அது கண்டிப்பா நடக்கும், நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு இருந்த அந்த கந்திஷ்டி, அந்த எதிர்மறை சக்தி எல்லாமே அந்த உறவை நீங்க இறக்கி வச்சதுமே உங்களை விட்டு விலகிடும். உங்க வீட்டுல இனிமே அதிர்ஷ்ட தேவதை நிரந்தரமா வாசம் செய்ய போறா. அடுத்த 2வது பெரிய மாற்றம் உங்க உடம்புலையும் மனசுலையும் இருக்கிற எல்லா வலி, வேதனை, துக்கம், துயரம் எல்லாமே போயிடும். ராத்திரி படுத்த உடனே தூக்கம் வரும். பழச எல்லாம் நினைச்சிட்டு குழப்பத்துல காலையே எந்திருக்கும் போது ஒரு சோர்வோட தான் எழுந்திருப்பீங்க. உடம்புல ஏதோ தொந்தரவு, அசதி இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் எந்த வியாதியும் கிடையாது. உங்க மனசுல இருந்த எல்லா பிரச்சனையும் இப்ப தீரப்போகுது. குழந்தை இல்லாம இருக்கிற கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். வீடு கட்டலாமா இல்ல வீடு கட்டணுமா, வீடு கட்ட நம்ம கிட்ட எங்க காசு இருக்கு அப்படின்னு உங்க சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட எது சொன்னாலும் அதை கேட்காதீங்க. வீடு கட்டணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க வீடு கட்டுங்க. கடகராசிக்காரங்களுக்கு வீடு கட்டுற ராசி எப்பவுமே இருக்கும். நாளைக்கு விடிய போற கால உங்களுக்கானது. இந்த உலகமே உங்களுக்காகத்தான் இனிமே விடிய போகுது. உங்களை பழிச்சவங்க முன்னாடி நீங்க ஒரு மாபெரும் வெற்றியாளரா நெஞ்ச நிமிர்த்தி நிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் எல்லா சந்தோஷங்களும் எந்த தங்கு தடையின்றி குறையில்லாம கிடைக்க போகுது. உங்க முகம் எப்பவும் போல அந்த முழு நிலவு மாதிரி எந்த கவலையும் இல்லாம பிரகாசமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த இறைவன் நான் மனதார வேண்டிக்கிறேன். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை இனிமே ரொம்ப பிரமாதமா இருக்க போகுது. நீங்க கடகராசிக்காரங்களா இருந்தா உங்களோட நட்சத்திரத்தை இந்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.